ஊர்ஜிதமா எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 150 கோடி வந்து ரஜினி அவர்கள் வாங்குறாங்க. ஸோ அதை தொடர்ந்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து டைரக்ஷனுக்கு 50 கோடி வாங்குறாங்க. அனிருத் அவர்களுக்கு 20 கோடி கொடுக்குறாங்க. ஸோ பாலிவுட் நடிகர் அமீர் கான் அவர்களுக்கு வந்து 15 கோடி, டாலிவுட் ஹீரோவான நாகார்ஜுனா அவர்களுக்கு வந்து 10 கோடி கொடுக்குறாங்க. அதை தொடர்ந்து சத்யராஜ் அவர்களுக்கு வந்து 5 கோடி கொடுக்குறாங்க. அதை தொடர்ந்து உபேந்திரா அவர்களுக்கு வந்து 4 கோடி கொடுக்குறாங்க. ஸ்ருதிகாசன் அவர்களுக்கு 4 கோடி. ஸோ அதுக்கப்புறம் வந்து சாபின் அவர்களுக்கு வந்து 1 கோடி கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டார் காஸ்டுக்கு முக்கால்வாசி ஒரு 275 கோடி வந்து இதுக்குன்னு ஒதுக்கி இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து இந்த படத்துக்கு வந்து மேக்கிங் காஸ்டா எவ்வளவு அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா 60 கோடி வந்து அமைஞ்சிருக்கு. பப்ளிசிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லா படத்துக்கும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு. ஸோ இதுல வந்து 20 கோடி வந்து பப்ளிசிட்டிக்கு மட்டுமே தனியா ஒதுக்கி வச்சிருக்காங்க. ஸோ ஓவராலா வந்து பல இடத்துல செய்தியா என்ன வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ரிப்போர்ட்டா கிட்டத்தட்ட ஒரு 530 கோடி வந்து இவங்க வந்து இப்பயே பார்த்துட்டாங்க. அதுல 175 கோடி இப்பயே டேபிள் ப்ராஃபிட்டா வந்து சன் பிக்சர்ஸ் வந்து பார்த்து ரெடியா வச்சிருக்காங்க. ஸோ ஒரு படத்துக்கு படம் வெளியே வரதுக்கு முன்னாடியே வந்து இவ்வளோ டேபிள் ப்ராஃபிட்ல வாங்கின படமா இந்த கூலி படம் வந்து அமைஞ்சிருக்கு. 175 கோடிங்க.